தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் உங்களுடைய சம்பள பணத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை புதிய பென்ஷன் திட்டம் மூலமாக பிடித்தம் செய்வாங்க. ஸோ அந்த அமௌண்ட்டை எப்படி செக் பண்ணுறது, கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். ஓய்வூதியம் திட்டம் சம்பந்தமாக இந்த வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2004க்கு அப்புறம் அரசு பணியில் சேர்ந்த அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு சிபிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் உங்களுடைய சம்பளத்திலிருந்து 10% பென்ஷனுக்காக பிடித்தம் செய்வாங்க. அரசு பணியில் சேர்ந்த தேதியிலிருந்து ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு பிடித்தம் செய்யப்பட்ட தொகை எவ்வளோ இருக்குது, அதற்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் போட்டு கொடுத்துருக்குறாங்க, எல்லாத்தையுமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு அரசு வெளியிட்ட செய்திக்குறிப்பில் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் பணிபுரியும் தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு 2023-24 ஆண்டிற்கான பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் சிபிஎஸ் கணக்கு தாட்கள் தொகுக்கப்பட்டு 1/7/2024 அன்று சிபிஎஸ் வெப்சைட்டில் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுடைய பென்ஷன் அமௌண்ட் ஒவ்வொரு மாதத்துலேயும் சரியாக பிடித்தம் செய்யப்பட்டு அது வரவு வைக்கப்பட்டுள்ளதான்றதை கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓய்வூதியம் சம்பந்தமான விவரங்களை தெரிந்து கொள்வதற்கு சிபிஎஸ் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வெப்சைட் ஓப்பன் ஆனதும் லாகின் பண்ணுறதுக்கு உங்களுடைய சிபிஎஸ் நம்பரும் உங்களுடைய பிறந்த தேதியும் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். பாஸ்வேர்டை டைப் பண்ணுறதுக்கு டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா கீழே ஃபார்மேட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ எல்லாமே ஸ்லாஷ் போட்டு நீங்கள் டேட் ஆஃப் பர்த்தை டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய சிபிஎஸ் நம்பர் உங்களுக்கு தெரியலனா உங்களுடைய சேலரி ஸ்லிப்பில் சிபிஎஸ் நம்பர் என்ட்ரு ஆகியிருக்கும். மேலும் உங்களுடைய ஒவ்வொரு மாத பே ஸ்லிப்லேயும் சிபிஎஸ் அமௌண்ட் எவ்வளோ பிடிக்கிறாங்கன்ற விவரங்களையும் கொடுத்துருப்பாங்க. சிபிஎஸ் வெப்சைட்டில் உங்களுடைய சிபிஎஸ் நம்பர் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பிறந்த தேதி 1/1/2000னா 01/01/2000 டைப் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் ஆனதும் உங்களுடைய மொபைல் நம்பர் சரியாக இருக்குதான்றதை ஷோ பண்ணி காட்டியிருப்பாங்க. ஸோ ஒருவேளை தவறுதலாக இருந்தால் நீங்கள் உங்களுடைய மொபைல் நம்பரை அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ அதற்கு எஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். உங்கள் மொபைல் நம்பர் சரியாக லிங்க் ஆகியிருந்ததுன்னா லெஃப்ட் சைடில் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு 2வது ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள், அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு கீழே செலக்ட் த இயர்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ண டேட்லேருந்து 2024 வரைக்கும் ஒவ்வொரு காலாண்டுலேயும் உங்களுக்கு சிபிஎஸ் அமௌண்ட் எவ்வளோ பிடிச்சிருக்கிறாங்க, அதற்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்ன்றதை விவரமாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ண டேட்லேருந்து எல்லாத்தையுமே நீங்கள் 1 by 1 செக் பண்ணிக்கோங்க. பிரிண்ட் எடுத்து கூட வச்சுக்கோங்க. நீங்கள் ஜாயின் பண்ண ஆண்டை செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய சிபிஎஸ் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு டிஸ்பிளேயில் ஷோ ஆகும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் எவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு ஓய்வூதிய திட்டத்திற்காக பிடித்தம் செய்திருக்காங்கன்றதை நீங்கள் டிஸ்பிளேயில் தெரிஞ்சுக்கலாம். கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதத்தில் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் பிடிக்கிறாங்களோ, உதாரணமாக உங்களுடைய சேலரியில் உங்களுக்கு 2000 ரூபா பிடிக்கிறாங்கன்னா கவர்மெண்ட் ஒரு 2000 ரூபா அதே மாதத்தில் வரவு வைப்பாங்க. மொத்தம் 4000 வந்துடும். அதற்கு 7.1% வட்டி போட்டு உங்களுக்கு அந்த வருடத்திற்கான க்ளோசிங் பேலன்ஸில் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் க்ளோசிங் பேலன்ஸ் கடைசியாக கொடுத்துருப்பாங்க பாருங்கள், அதில் தெரிஞ்சுக்கலாம். அந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த காலாண்டிற்கான ஃபினான்சிங் இயரில் ஓப்பனிங் பேலன்ஸாக அது கொடுத்துருப்பாங்க. அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் பேஜில் அடுத்த ஃபினான்சியல் இயரை செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பனிங் பேலன்ஸில் போன ஃபினான்சியல் இயருக்கான அமௌண்ட்டை ஓப்பனிங் பேலன்ஸில் போட்டிருப்பாங்க. க்ளோசிங் பேலன்ஸில் பார்த்தீங்கன்னா அடுத்த ஃபினான்சியல் இயரில் எவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்காங்களோ அதை லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஒருவேளை ஏதாவது ஒரு மாதத்தை கூட மிஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு மற்ற மாதத்திற்கான அமௌண்ட்டை மட்டும் உங்களுக்கு வரவு வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு மாதத்துடைய அமௌண்ட்டும் சரியாக வரவு வச்சுருக்காங்களான்றதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு மாதத்தை விட்டுட்டு உங்களுக்கு வரவு வச்சுருந்தாங்கன்னா ஸோ ட்ரெஷரி மூலமாக நீங்கள் மிஸ்ஸிங் கிரெடிட்ஸ் மூலயமாக உங்களுடைய அமௌண்ட்டை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். மிஸ்ஸிங் கிரெடிட்ஸ் அப்டேட் பண்ணாமல் விட்டுட்டாங்கன்னா உங்களுடைய அமௌண்ட் ஃப்யூச்சரில் ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் அரசு பணியில் உள்ள அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கண்டிப்பாக சிபிஎஸ் அமௌண்ட்டில் உங்களுக்கு எந்தெந்த மாதத்தில் எவ்வளோ அமௌண்ட் சரியாக பிடிக்கிறாங்களான்றதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. 2024 ஃபினான்சியல் இயர் வரைக்கும் உங்களுடைய சேவிங்ஸ் அமௌண்ட் எவ்வளோ இருக்குதுன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு 2023-24 ஃபினான்சியல் இயரை கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இது வரைக்கும் உங்களுடைய பிடித்தம் செய்யப்பட்ட ஓய்வூதிய திட்டத்திற்கான அமௌண்ட் எவ்வளோ இருக்குதுன்றதை நீங்கள் டிஸ்பிளேயில் தெரிஞ்சுக்கலாம். சேலரி மந்த்துக்கு கீழே 3/2021னா ஸோ 2021 3வது மாதத்துக்கான அமௌண்ட்டை இப்போ இந்த வருஷம் தான் வர வைக்கிறாங்க. அது மிஸ்ஸிங் கிரெடிட்ஸ் ஆயிடுச்சு, அதனால் இப்போ வர வைக்கிறாங்க.
மேலும் ஒவ்வொரு ஃபினான்ஷியல் இயர்லேயும் உங்களுக்கு எந்தெந்த மாதம்லாம் உங்களுடைய அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் மிஸ் ஆகுதோ அது எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ட்ரெஷரியில் போயிட்டு இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா அவங்க அப்டேட் பண்ணி விட்டுருவாங்க. ஓப்பனிங் பேலன்ஸை பொறுத்த வரைக்கும் கடந்த வருஷத்துக்கான உங்களுடைய சேவிங்ஸ் பேலன்ஸு டெபாசிட் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த வருஷத்தில் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் பிடிச்சிருக்காங்கன்றத ஷோ பண்ணி போட்டிருப்பாங்க. ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் மற்றும் டெபாசிட்டுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்களோ அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை இன்ட்ரெஸ்ட்டுக்கு நேராக கொடுத்துருப்பாங்க. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் 7.1% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு. க்ளோசிங் பேலன்ஸை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கோ அந்த அமௌண்ட்டை எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் மூலமாக கவர்மெண்ட் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் கார்னரில் 2024 வரைக்கும் உங்களுக்கு பிடித்தம் செய்ய அமௌண்ட்டு, அதற்கான வட்டி, அதற்கான மொத்த அமௌண்ட் எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை நீங்கள் இன்றைய தேதியில் ரிட்டையர்மெண்ட் ஆகுறீங்கன்னா நீங்கள் இந்த அமௌண்ட் எவ்வளோ ஷோ ஆயிருக்கோ அதை நீங்கள் கவர்மெண்ட்டில் வாங்கிக்கிட்டு அதன் பின்பு உங்களுடைய சிபிஎஸ் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது தான் இந்த அமௌண்ட்டை உங்களுக்கு தருவாங்க. இதே 2004க்கு முன்னாடி ஜிபிஎஃப்னு சொல்லக்கூடிய பென்ஷன் திட்டத்தில் இடைப்பட்ட காலத்தில் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜுக்கான அமௌண்ட்டை நீங்கள் வித்ட்ரால் பண்ணிக்கலாம். ஆனால் புதிய பென்ஷன் திட்டத்தில் இந்த ஆப்ஷன் கிடையாது. நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது தான் இந்த அமௌண்ட்டை உங்களுக்கு எடுக்க முடியும். நீங்கள் ஒரு அரசு ஊழியராக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இந்த வெப்சைட்டில் உங்களுடைய சிபிஎஸ் நம்பர் மூலமாக உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் டெபாசிட் பண்ணுறாங்கன்ற விவரங்களை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வேட்டு தமிழன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.